புதுசாக இன்ஸ்டால் பண்ண ஜூரி ஜூரி லாக்கை எப்படி ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஜூரி எஸ்ஸோட இப்படி ஜஸ்ட் பேட்டரி கவர் இருக்கும். இப்படி புஷ் பண்ணி மேலே லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் 4 நியூ பேட்டரி போட்டுருங்க. பேட்டரி கவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு ஸ்கேனர் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் ஏல் ஹோம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், டிஃபால்ட் மோட்ல இருக்கும்போது இந்த பின்னாடி இருக்க பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். நியூ பாஸ்வேர்ட் போடணும். லைக் 1 2 3 4 5 6 7 8 ஹேஷ். சேம் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 ஹேஷ். ஸோ 7 வந்து ரெஜிஸ்டர் கொடுத்து, ஸோ நம்ம 7 ஹேஷ் கொடுத்தா போதும். ஸோ நம்ம ஆப்பில் போயிட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தா பீயிங் செட்டப்னு கேட்கும். திருப்பி கொடுக்கணும். சர்ச் ஆகிட்டு இருக்கு லாக் ஆகியும். ஒரு 2 செகண்ட் ஆகும் அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ கேட்குது உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது. இதில் போயிட்டு நான் நேம் கொடுத்துறேன், கண்டினியூ கொடுத்துட்டு ஃப்ரண்ட் டோர்னா ஃப்ரண்ட் டோர் எது வேணும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன நேம்ல வேணுமோ அந்த நேம் செலக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்ச் ஆகும். நேம் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகும். 2 செகண்ட் ஆகும். இன் ப்ரோக்ரஸ்ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை நீங்கள் வாங்கிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒய்ஃபை செட்டப் கொடுத்தா போதும். அப்படின்னா ஸ்கிப் நோ கொடுத்துருங்க. ஸோ ஸ்கிப் நோ கொடுத்துட்டு கம்ப்ளீட்டட் கொடுத்துட்டா உங்களுக்கு லாக் இந்த மாதிரி 2 செகண்ட் கிரேயில் இருக்கும், கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லோ வந்துருச்சுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அந்த எல்லோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணோன்னா லாக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பனில் இருக்குது. 2 செகண்ட் அதே லாக் ஆகிடும். ஸோ நம்ம வேணும் தூக்கி லாக் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணோம்னா திருப்பி இதை கிளிக் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஃபைனலாக இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ஆட் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு பாஸ்வேர்ட்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இதில் பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் 3வது ஆப்ஷனில் போனீங்கன்னா ஆக்சஸ் இருக்கும். அந்த ஆக்சஸ்குள்ளே போங்க. நேம் ஃப்ரண்ட் டோரும் போட்டிருக்கு, ஃப்ரண்ட் டோர்னு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதில் இப்போ நான் பண்ண போகிறது என்ட்ரி கோடு நாட் ரிசர்வ் கொடுங்க. அதை என்ட்ரி கோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு வரும். அதை நம்ம மாற்றிக்கலாம். திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நான் ஒரு பாஸ்வேர்டு போடுறேன். லைக் 112233 கொடுத்துட்டேன். இப்போ என்னோட பாஸ்வேர்டு செட் ஆகிடுச்சு. டிக் கொடுத்துட்றேன். சேவ் கேட்குது, சேவ் கொடுத்துட்றேன். ஸோ என்ட்ரி கோடு ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு 112233 கொடுத்துட்டு ஹேஷ் கொடுத்தா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு மாறிடுச்சு, செட் ஆகிடுச்சு. அடுத்து ஸோ இதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறதுக்கு அதாவது ஃப்ரண்ட் டோர் ஜூரி அதில் ரிஜிஸ்டர்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கணும். அதில் ஆட் டிவைஸ் கொடுக்கணும். கண்டினியூ கேட்கும். ஸோ அதில் கண்டினியூ கொடுக்கணும். திருப்பி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை இங்கே வைக்க சொல்லும். ஸோ அப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வைக்கணும். ஸ்லைட் ரைட், ஸ்லைட் டவுன், slide up, slide down,
ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. இங்கே உங்களுக்கு கண்டினியூ கேட்கும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தா நம்மளுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு டவுன் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நேம் கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபிங்கர் பிரிண்ட்டு 1ன்னு இருக்குது, நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், டன். ஸோ இப்போ என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நான் ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து திருப்பி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் போதும், வெளியே RFID கார்டு பண்ணணும், பேக் வந்துடுங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ கான்டாக்ட்லெஸ் கீன்றது இந்த மாதிரி கார்டு வரும். ஸோ இதுதான் கான்டாக்ட்லெஸ் கீன்னு சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம இதில் கான்டாக்ட்லெஸ் கீ கொடுங்க. என்ட்ரி கொடுத்தீங்கன்னா திருப்பி கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ நம்ம கார்டை காமிக்க சொல்லும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த கார்டை ஜஸ்ட் காமிச்சிடணும். ஸோ கார்டுன்னு கொடுக்கணும், கார்டு ஆக்சன் வந்துடும். இங்கே ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபினிஷ் கொடுத்தோன்னா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த கார்டை ஜஸ்ட் காமிச்சா போதும், ஓப்பன் ஆகிடும். ஸோ கார்டு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஆக்சஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா பேக் வாங்க. ஸோ இன்வைட் இருக்குது பாருங்கள் சார் மேலே, அந்த இன்வைட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்வைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கேட்கும் நீங்கள் ஆப் ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ நம்ம ஆப் ஆக்சஸ் கொடுக்கணும்னா நம்ம ஜஸ்ட் ஆப் ஆக்சஸ் கொடுத்துட்டு அவங்களோட மெயில் ஐடி மட்டும் கொடுக்கணும். மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டு என்ன நேம் கொடுக்க போகிறோம் என்ன டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தா அவங்க பேர் டேரெக்டாக போயிடும். ஸோ அதில் கேட்கும் கெஸ்ட்டாக கொடுக்க போகிறீங்களா, ஆக்சஸ் எப்போ இருக்கணுமா, எது பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டா போட்டு போதும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கு பாருங்கள், அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு லிங்க் போயிடும்.